நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தினத்தியானங்கள். ஜூன் 27. யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 9 முதல் 19 வரை உள்ள வசனங்கள் மற்றும் 38வது அதிகாரம் 9 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். நுழைவாயிலுக்குள் செல்லும் உரிமை. வாசஸ்தலத்திற்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. வசனம் 9. திறந்த வெளியில் அமைக்கப்பட்டிருந்த ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றியுள்ள 3வது பிரிவாகிய பிரகாரத்தை பற்றி வசனங்களில் நாம் படிக்கிறோம். 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் 5 முழ உயரமும் கொண்ட செவ்வக வடிவமுடையது இது. இதன் கிழக்கு பக்கத்தில் நுழைவாயில் இருந்தது. இது மெல்லிய பஞ்சு நூலால் ஆனது. வெளிப்பார்வைக்கு இதன் வெண்மை நிறம் மட்டுமே கண்களுக்கு தெரியும். பாவ மக்களின் பார்வையில் பரிசுத்த கடவுளின் தன்மை ஒன்றை தெரியக்கூடியதென்ற உண்மையை பறைசாற்றுகிறது. தேவனுடைய வாசஸ்தலத்திற்கும் இஸ்ரவேல் மக்களின் வாசஸ்தலத்திற்கும் ஒரு தெளிவான வேறுபாட்டை உருவாக்குவதே இந்த பிரகாரம் நிறுவப்பட்டதின் நோக்கமாகும். சுற்றிலும் வாசம் பண்ணிய இஸ்ரவேல் மக்களின் கூடாரங்களிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்டது. மேலும் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை வெளியில் வசிப்போர் காண முடியாதபடிக்கு ஒரு தடையையும் பிரகாரம் உருவாக்கியது. பலிகளை கொண்டு வருவோர் மட்டுமே அதன் வாயில் வழியாக வந்து தூரத்தில் நின்று நடப்பவற்றை காண வாய்ப்பிருந்தது. பாவம் என்னும் பகையாலும் புற இன மக்கள் என்ற தடையாலும் தூரத்தில் இருந்த நம்மை பலியாக மாண்ட கிறிஸ்துவே தேவனுடன் நெருங்கி சேர்த்திருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் நினைவில் வைத்திருப்போம். கூடாரம் பாலைவனத்தின் வெற்று மணலில் அமைக்கப்பட்டிருந்தது. இதை சுற்றி அமைக்கப்பட்ட பிரகாரத்தில் நடைபாதைகள் எதுவும் அமைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இருதயத்தை திருப்திப்படுத்த இங்கே எதுவும் இல்லை. வாசஸ்தலத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்றை சாலமோன் கட்டிய ஆலயத்தில் வாசிக்கிறோம். உள்ளும் புறம்புமாயிருக்கிற ஆலயத்திற்கு தள வரிசையையும், அதாவது தரையை பொன் தகட்டால் மூடினான். இந்த உலகம் இப்பொழுது தேவனுடைய மக்களுக்கு ஒரு வனாந்தரம் போன்றது. இங்கு நாம் தேவனை ஆராதிப்பதில் பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்ட மக்களை கவர்ந்திழுக்கும் எவ்வித தன்மைகளும் இல்லை. கிறிஸ்து மீண்டும் இந்த பூமியில் பிரசன்னமாகும் பொழுது அப்பொழுது உண்மையாகவே பூமியானது கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கும் என்ற வார்த்தை நிறைவேறும். அதுவரை வார்த்தையாய் வெளிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நாம் எளிய வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட திரை தேவ நீதியின் சின்னமாக விளங்குகிறது. மேலும் ஒவ்வொரு பக்கமும் கூடாரத்தை சுற்றியிருந்த கரையற்ற வெள்ளை சுவர்கள் போன்ற திரைகள் அது அவருடைய வாசஸ்தலமாக இருந்ததோ அவருடைய பரிசுத்தத்திற்கு சாட்சியாக நின்றன. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் தேவனை சந்திக்கும் போது ஆசீர்வாதத்திற்குள் வந்திருக்கிறோம். உம்முடைய பிரகாரத்தில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உமது பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும் என்ற தாவீதின் வரிகளை புரிந்து கொண்டு அழைத்த தேவனுக்கு நாமும் உண்மையுடன் வாழ்வோம். ஆமென்.